ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற எட்டிங் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம கேர்ள் பேபி சிம்டம்ஸை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ பாய் பேபியோட சிம்டம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 3 விஷயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பாய் பேபியோட சிம்டம்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொன்ன ஆல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த வீடியோட ஸ்பான்சர் யாருன்னா பைமோட். இவங்க ஒரு மொபைல் ஆப்பு. இவங்க ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு ஆன்லைன் ஆப்பு. இவங்கள ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அங்கே என்ன பொருள் எல்லாம் விற்கிறாங்களோ அதே மாதிரி இதுலேயும் விற்கிறாங்க. இதில் ப்ரைஸ் வைஸும் சரி, டெலிவரியும் நல்லா கொடுக்குறாங்க. ப்ரைஸும் நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. நான் இதில் நிறைய வாங்கியிருக்கேன், நல்லாயிருக்கு. ப்ரைஸ் வைஸ் கம்பேர் பண்ணால் கொஞ்சம் ஓகே, பெட்ரு, வாங்கலாம். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய் பேபியோட சிம்டம்ஸ் 3 விஷயங்க. ஃபஸ்ட்டு ஒன்று ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் ஒயிட் இல்லாமல் பிளட் வந்துச்சு அப்படின்னா அது ஆண் குழந்தையோட சிம்டம்ஸ். பிளட் 3 மந்த்லேருந்து 3 மந்த், அதாவது பிளட்டு ஃபுல்லாக வர மாதிரி இல்லைங்க, ஒரு சொட்டு 2 சொட்டு அந்த மாதிரி லைட்டாக வருங்க. அது 9 மந்த் வரைக்கும் எப்போ உங்களுக்கு வந்தாலுமே அது பாய் பேபி சிம்டம்ஸுங்க. இதே செகண்ட் என்னென்னா, யூரின் ரொம்ப எல்லோயிஷாக வருங்க. அது யூரின் போனீங்கன்னா நுர வர மாதிரி இருக்கும் ரொம்ப. அந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பாய் பேபியோட சிம்டம்ஸுங்க. அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு பேபி பிறந்திருக்கு, நம்மளுக்கு செகண்ட் பேபி ஆண் குழந்தை வேணும் அப்படி நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த பட்டெக்ஸ் பின்னாடி சுழி விழுங்க. அந்த பாப்பாவோட பிறந்த பாப்பாவோட ஃபஸ்ட்டு பட்டெக்ஸில் பின்னாடி பக்கம் சுழி இருக்குங்க. அதே 2 சுழி இருந்துச்சுன்னா அடுத்தது கேர்ள் பேபி தான். அதே ஒரு சுழி இருந்ததுன்னா அது பாய் பேபி அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இது பாட்டி சொன்னதுங்க. இது எனக்குமே ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்குமே இது கரெக்டாக தான் இருந்திருக்கு. 100% கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி இதில் ஒரு 90% கரெக்டாக தாங்க இருக்குது. அதே மாதிரி வயிறு ரொம்ப கூசாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது, வெயிட் பேபியோட வெயிட் ஏறவே இல்லை அப்படிலாம் இருக்கும்போது உங்களுக்கு அது பாய் பேபி தாங்க, பாய் பேபியோட சிம்டம்ஸுங்க. இந்த 3 சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பாய் பேபி தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.